டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தூசண வார்த்தையால் பேசி, பைத்தியக்கார கோமாளிகளே, உடனடியாக கோர்முஸ் நீரிணையை திறந்து விடுங்கள் என்று அலறலாக குரல் கொடுத்திருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்படியான தூசண வார்த்தைகளை பேசி ஒரு சர்வதேச அரசியல் பிரச்சனையை கையாள்வது அவருக்கு மனநோய் என்று அவருடைய மேக்கா அணியை சேர்ந்தவர்களே இப்பொழுது குறை கூறியிருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய அதிபர் எவ்வளவு இயலாத நிலையில் இருக்கின்றார் என்பதற்கு அவருடைய இந்த அலறல் காரணம் என்று அவருடைய செயல்களை மிக பெரியளவில் புகழ்ந்து பேசுகின்ற ஊடகவியலாளர்களே இப்பொழுது அதை மாற்றி கூறுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இயலாமை நிலை இவ்வாறு இருக்கின்றது. அவரினால் கோர்முஸ் நீரிணையை திறக்க முடியவில்லை. இது அவருடைய அலறலாகும். அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் இன்று திங்கட்கிழமை கடைசி சந்தர்ப்பம், ஈரான் இதை பயன்படுத்தி கோர்முஸ் நீரிணையை திறந்துவிட வேண்டும் என்றும் இயல்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அப்படி செய்ய தவறுவீர்களாக இருந்தால் ஈரானை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று மறுபடியும் தன்னுடைய ஆத்திர குரலை கொடுத்து தூசண வார்த்தைகளினால் கூடவே திட்டியும் இருக்கின்றார். ஆனால் ஈரான், நீங்கள் ஈரானை எரிப்பதற்கு முன்னதாக நாங்கள் எரித்து காட்டுகின்றோம் பாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஈரான் தன்னுடைய கச்சேரியை ஆரம்பித்து விட்டது. பலமான தாக்குதல்கள் வளைகுடா முழுவதும் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவது பஹ்ரைன் மீது நடைபெற்ற தாக்குதல். பெட்ரோகெமிக்கல் தொழிற்சாலை ஒன்று ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதலினால் பலத்த சேதம் அடைந்திருக்கின்றது. ஆலைகளினுடைய பல பகுதிகளில் தீ பிடித்திருப்பதாக கூறப்படுகின்றது. குவைத்தின் மீது நடந்த தாக்குதல் எப்படி ஈரானினுடைய நீர் கட்டமைப்புகளை சிதைப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாரோ, அதுபோல குவைத்தில் உப்பு நீரில் இருந்து நல்ல தண்ணீரை மாற்றுகின்ற 2 பெரும் கட்டமைப்புகளை ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் உடைத்து தகர்த்திருக்கின்றன. இவை பலத்த சேதமாக மாறி இருக்கின்றது. குவைத்தில் 90% குடிநீர் உப்பு நீரை நல்நீராக மாற்றுவதன் மூலமாக நடைபெறுகின்றது. அதில் கையை வைத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்கா செய்ய இருப்பது போன்ற ஒரு மோசமான தாக்குதலாக இருக்கின்றது. ஈரானினுடைய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கி இருளில் மூழ்கடிப்பேன் என்று கூறியதற்கு பதிலடியாக குவைத்தினுடைய 2 மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நடைபெற்ற தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கின்றது. எனவே குடிநீர், மின்சாரம் இரண்டும் குவைத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானில் அமெரிக்கா நடத்த போகின்ற தாக்குதல் எத்தகைய விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகின்றன, மேலும் என்னென்ன காரியங்கள் நடைபெற போகின்றன என்பதற்கான எச்சரிக்கை தாக்குதல்களாக இவை இருக்கின்றன. அடுத்து பஹ்ரைன் அரசிற்கு சொந்தமான எண்ணெய் சேகரிப்பு குதம் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது. இது பெரும் இழப்பாக இருக்கின்றது. அபுதாபியில் இருக்கின்ற தொழிற்சாலை ஒன்று ஈரானினுடைய தாக்குதலில் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னதாக ஈரானினுடைய இந்த தாக்குதலானது, டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவாராக இருந்தால் மத்திய கிழக்கில் ஈரானால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை முன்னோட்டமாக இதை காட்டியிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த செய்தியாகும். மேலும் தூசண வார்த்தையால் பேசுகின்ற ஒரு தலைவர் போரில் வெற்றிகரமான ஒரு இடத்தில் இல்லை என்பதன் அடையாளம் என்றும் மேற்கு நாடுகள் மதிப்பீடு செய்திருக்கின்றன. இது வெற்றி குரல் அல்ல என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த போரை ஒரு சுற்றுலா போல டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்தார். அந்த சுற்றுலா போல நடத்திவிட்டு உடனே திரும்பி விடலாம், வெற்றியுடன் திரும்பி விடலாம், மகிழ்ச்சியுடன் திரும்பி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் சுற்றுலா இப்பொழுது 6 வாரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் எப்பொழுது முடியும் என்று தெரியாத அளவிற்கு அவர் மாட்டிக்கொண்டார். இதுதான் அவருடைய ஆத்திரம், அந்தரம், அவலமான நிலையாக இருப்பதாக டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை 2 எழுதப்பட்டிருக்கின்றது. உலக வல்லரசு ஒன்று கோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாமல் இப்படி அவலமான குரலை எழுப்பி இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அவர்களுடைய இயலாமை நிலையாகவும் அது இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இயலாமையினுடைய உச்சத்தில் நிற்பதாக கூறப்படுகின்றது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்? முதலாவது, ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பின்வாங்குவது. இது டொனால்ட் ட்ரம்பிற்கு அவமானத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, முழு அழிவு போரை முன்னெடுப்பது. முழு அழிவு போரை முன்னெடுத்தால் அது அமெரிக்காவினுடையதும் ஈரானுடையதும் பிரச்சனையாக மாறாமல் உலக பிரச்சனையாக மாறிவிடும். உலக நாடுகள் அதற்கு பின்னர் சும்மா இருக்க முடியாத நிலை வரும். எனவே தொடர்ந்து போரை நடத்த முடியாத நெருக்கடிக்குள் அமெரிக்கா சிக்கப்படும். ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவினால் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று கூறுகின்றது. 6 வார காலமாக ஒரு பிரபலமான
தீவிரமான வல்லரசை தாங்கள் எதிர்த்து போர் புரிகின்றோம். இனி 6 மாதம் போர் புரிவதற்கான பயிற்சி தாராளமாக கிடைத்து விட்டது. போரை நடத்துங்கள், நாங்கள் போரை சந்திக்கின்றோம் என்று அவர்கள் கூறுவதனால் இப்பொழுது அமெரிக்கா முற்றிலும் எதிர்பாராத ஒரு போரைக்குள் மாட்டிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் இதிலிருந்து யுத்தத்தை நிறுத்தி பின்வாங்குவாராக இருந்தால் இனி டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை உலகம் கேட்காது. அதன் பின்னர் அமெரிக்கா உலகத்தின் முதல் என்ற நிலையை அமெரிக்கா தானே இழந்தது போன்ற நிலை ஏற்பட்டுவிடும். இதுவும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை என்பது அமெரிக்காவினுடைய எழுச்சி வரலாற்றை தீர்மானிக்கின்ற ஒரு மைய இரிசாக இருக்கின்றது. அமெரிக்கா தொடர்ந்தும் வல்லரசாக இருக்க போகின்றதா, இல்லை அதனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டதா என்ற கேள்விகள் வரும் அளவிற்கு விவகாரம் பாரதூரமானதாக இருக்கின்றது. சீனா, ரஷ்யா போன்ற வல்லரசுகள் மௌனமாக இருக்கின்றன. அமெரிக்க அதிபரனுடைய ஆக்ரோஷங்கள் அடங்கி போவதற்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை விதிக்கின்ற பழக்கங்கள் இல்லாமல் போவதற்கும் உலகம் இயல்பாக நடப்பதற்கு உள்ளே அமெரிக்கா உள்நுழையாமல் தடுப்பதற்குமான நெருக்குவாரத்தை ஏற்படுத்துவதற்காக இதை ஒரு அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவர்களும் மௌனம் காக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் வீட்டோ அதிகாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உலகத்தை நிர்வாகம் செய்வதில் புதியதொரு சமாந்தரமான ஒழுங்கு, சட்டத்தின் முன் எல்லோரும் சமன், வீட்டோ அதிகாரம் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நீதி, அது இல்லாதவர்களுக்கு இன்னொரு நீதி என்கின்ற பாகுபாடான உலகத்தை மறைய செய்து 21ஆம் நூற்றாண்டில் எல்லோருக்கும் சமமான நீதி கொண்ட ஓர் உலகத்தை உருவாக்கும் புதிய ஒரு காலம் உருவாவதற்கு இந்த திருப்பு முனை காரணமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். ஆனால் இதுவரை இருந்த மகத்தான ஒன்று மறைய தொடங்கி இருப்பதும் மகத்தான புதிய ஒன்று உலகில் வரத் தொடங்கி இருப்பதையும் இந்த உலகத்தின் நிகழ்வுகள் காட்டுகின்றன என்றால் அது மிகை கூற்று அல்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.